மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. டேய், இந்த படுபாவி எதுக்கு கௌதம் இப்படி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான்? ஆமா அத்தை, நேத்து எஸ்எஸ்கே கௌதம பார்த்து நீ அம்மா அப்பா இல்லாதவன்னு சீண்டி இருக்காரு. அதுக்கு கோவப்பட்டு கௌதம் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. டேய் கௌதம், உங்க அம்மா எங்கடா? சும்மா உன் அம்மாவை தேடுற மாதிரி நடிக்காத. அம்மா அம்மான்னு கூப்பிட்டா இல்லாத அம்மா எங்க இருந்துடா வருவா? இல்ல நான் சொல்றது உண்மைதான். என் அம்மா இங்கதான் எங்கேயோ இருக்காங்க. அடச்சே, உனக்கு ஏதுடா அம்மா? நீதான் அம்மா அப்பா யாருன்னு தெரியாதவன் தானே? ஏய், மறுபடியும் அப்படி சொல்லாத. டேய், வாய மூடு. நான் கிண்டல் பண்ணேங்கிறதுக்காக யாரோ ஒருத்திக்கு காசு கொடுத்து அம்மாவா நடிக்க கூட்டிட்டு வந்து என்ன ஏமாத்த பாக்குறியா? அவளும் இப்ப எங்கேயோ ஓடி போயிட்டா, அதானே? இல்ல, நான் யாரையும் நடிக்க கூப்பிடல. என்னோட உண்மையான அம்மாவை தான் நான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா அவங்களை காணோம். இங்க பாரு கௌதம், இனிமேலும் போய் பேசி என்ன ஏமாத்தலான்னு பாக்காத. நான் உறுதியா சொல்றேன், உனக்கு அம்மா அப்பாவே கிடையாது. உன்னை எவ்வளவு பெத்து ரோட்ல போட்டு போயிட்டாடா, அதான் உண்மை. டேய், என்னடா சொன்ன? ஏய், ஐயோ ஐயோ ஐயோ, எஸ்எஸ்கே என் பிள்ளைய அவமானப்படுத்துறா. என்னால தாங்க முடியல இலக்கியா. அத்தை இருங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை, பொறுமையா இருங்க. இன்னொரு வார்த்தை என் அம்மாவை பத்தி தப்பா பேசுனேன். ஏய், அப்படிதான்டா நான் பேசுவேன். கையடா, விடுறா கைய. உன் கோவத்தை எல்லாம் உங்க அம்மா கூட்டிட்டு வந்து நிறுத்தி அப்புறம் காட்டு. அதை விட்டுட்டு இந்த வெத்து சவடால எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சும்மா. அம்மா, அம்மா, எங்கம்மா இருக்கீங்க? எனக்கு வேற டைம். நீ இருக்கிறது தெரியாம எல்லாருமே என்ன அசிங்கப்படுத்துறாங்கம்மா. நான் ஆபீஸ் வரதுக்கு லேட் ஆகும். அம்மா, கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். அம்மா இங்க வாங்கம்மா. வந்து இந்த எஸ்எஸ்கே முன்னாடி நின்னு நான் தான் கௌதமோட அம்மான்னு சொல்லுங்கம்மா. அம்மா, என்ன இவன்? எங்கம்மா இருக்கீங்க? இலக்கியா, ப்ளீஸ் அத்தை, போகாதீங்க. என் புள்ள வேதனைப்படுறத பார்த்து என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு இலக்கியா. டேய் டேய் டேய், போதுண்டா உன் டிராமா, நிறுத்துப்பா. ஏய், ஏய், ஏத்து நீ சொன்னப்பவே நான் நம்பி இருக்க கூடாது. உன் அம்மா கதையை நம்பி வந்த என்ன சொல்லணும்டா? உன்ன மாதிரி நான் ஒன்னும் வேலை வெட்டி இல்லாத வெட்டி ஆபீசர் கிடையாது. டேய், எனக்குன்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்கு. ஏகப்பட்ட பிசினஸ் பண்ற பிஸியான ஆள் நானு. இப்படி என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டியே. ச்சே. இத பாரு, அடுத்த தடவையாவது ஏமாத்திட்டு ஓடாத. ஒரு நல்ல பொம்பளைய காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து அம்மாவை நடிக்க வை. என்ன இங்க பாரு, இல்ல எனக்கு உண்மையான அம்மாவே இருக்காங்க. போது, நிறுத்துடா. இதுக்கு மேல ஏதாவது பேசுன கோயில்னு பார்க்க மாட்டேன். நீ என்னைக்குமே அம்மா அப்பா இல்லாத அனாதரவான பயதாண்டா. ஞாபகம் வச்சுக்க. சரி. அத்தை, அத்தை வாங்க அத்தை. கௌதம், அம்மா, இவ்வளவு நேரம் எங்கம்மா போனீங்க? நீ எப்படிங்க? அம்மா சொல்லுங்கம்மா, உங்களை கோயில்ல தானே இருக்க சொன்னேன். எங்கம்மா போனீங்க? அம்மா அம்மான்னு கூப்பிட்டேனே, உங்க காதுல கேட்கலையா? கௌதம், அத்தை எஸ்எஸ்கே கண்ணுல சிக்கிடக்கூடாதுன்னு நான் தான் அவங்களை மறைவான இடத்துக்கு கூட்டிட்டு போனேன். நான் நினைச்சேன் இதெல்லாம் உன்னோட வேலை தானா? எஸ்எஸ்கே என்ன அவமானப்படுத்துறத பாத்துக்கிட்டு தான் இருந்தியா? நான் உங்ககிட்ட போன்ல உண்மையை சொல்லிருக்க கூடாது. இல்ல, இப்போ உனக்கு கெட்டு போயிடல. எஸ்எஸ்கே போயிருக்க மாட்டான். நான் போய் அவனை கூட்டு வரேன். ஐயோ கௌதம், ஏய் எஸ்எஸ்கே, இலக்கியா, கௌதம் நில்லுங்க. கௌதம், கௌதம், கௌதம் நில்லுங்க. கௌதம், கௌதம், கௌதம். ஏய், ச்சே. இப்ப எஸ்எஸ்கே கிட்ட என் அம்மா பத்தி சொல்லியே ஆகணும். ஐயோ கௌதம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொடுங்க. இல்லக்கா குடு.
கொடுக்க மாட்டேன். போனை கொடு. கொடுக்க மாட்டேன் கௌதம். உனக்கு குடுன்னு சொல்றேன்ல. கௌதம், விடுங்க. குடு. விடுங்க, போனை கொடு. கௌதம், போனை கொடு. விடுங்க. போனை கொடு இலக்கியா. கௌதம், விடுங்க, சொல்றேன்ல. எனக்கு ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? உன்னை ஐயோ கௌதம் சொன்னா கேளு விடு கௌதம். கௌதம் கோவப்படாதீங்க கௌதம். நான் உங்க நல்லதுக்கு தான் எது பண்ணேன். நல்லது? நான் எஸ்எஸ்கே முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிறதா? கௌதம் ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பேசாத. எனக்கு எப்ப பார்த்தாலும் அப்பா அம்மா தெரியாதவன் சொல்லி அசிங்கப்படுத்துற எஸ்எஸ்கே மூஞ்சில இனி கரிய பூசலாம்னு நினைச்சேன். அது எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. உன்னை கௌதம் விடுங்கம்மா. கௌதம், கோவத்தை விட்டுட்டு நிதானமா நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க அவசரப்பட்டு அந்த எஸ்எஸ்கே வாயை மூட பாக்குறீங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? இவ்ளோ நாளா அத்தைய மட்டும் கொல்றதுக்கு அலைஞ்சிட்டு இருந்த அந்த எஸ்எஸ்கே இப்போ நீங்க தான் இவங்களோட புள்ளன்னு தெரிஞ்சதும் உங்க ரெண்டு பேரையுமே கொல்ல பாப்பாரு. அது நடக்கணுமா? பத்தாததுக்கு ஜானகி அத்தை ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட் வேற. இப்போ உங்களுக்கு அம்மா யாருங்கிற ரகசியம் தெரிஞ்சிருச்சுங்கறத கேள்விப்பட்டா அது அவங்க தாங்குவாங்களா? அவங்க நிச்சயமா தாங்க மாட்டாங்க. கேட்ட நிமிஷமே உயிரை விட்டுருவாங்க. ஆத்திரத்துல எஸ்எஸ்கே கிட்ட உண்மையை சொல்ல போய் ரெண்டு அம்மாவையும் நீங்க இழக்க போறீங்களா? இல்ல உங்க 3 பேரோட உயிருக்கும் வர ஆபத்தை தடுக்காம என்ன வேடிக்கை தான் பார்க்க சொல்றீங்களா? சொல்லுங்க கௌதம். கௌதம் இலக்கிய சொல்றது கரெக்ட் தான்ப்பா. அவ நமக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கா. அவ மேல கோவப்படாத. இந்த எஸ்எஸ்கே சொன்னதுக்காக நீ எதுக்கு கோவப்படுற? அவன் பேச்சுக்கு நீயே மதிப்பு கொடுக்கற. உன் அம்மாவை அந்த ஆளுகிட்ட எதுக்கு காமிச்சு நிரூபிக்கணும்? யாரோ ஏதோ சொல்லிட்டு போறாங்க, அதுக்காக நீ வருத்தப்படாத கௌதம். இங்க பாரு, உனக்கு நான் இருக்கேன். நான் இருக்கேன். கௌதம், சாரி இலக்கியா. நான் எமோஷன்ல கொஞ்சம் அவசரப்பட்டேன். நான் உன்னை அப்படி திட்டி இருக்க கூடாது. என்ன மன்னிச்சிரு. ஐயோ கௌதம், விடுங்க கௌதம். நான் அதுக்காக வருத்தப்படல. ஆனாலும் அந்த எஸ்எஸ்கே காயப்படுத்துறத என்னால மறக்கவே முடியல. இங்க பாருங்க, நீங்க காயப்பட்டு ஆத்திரப்படணும் தான் அந்த எஸ்எஸ்கே இதெல்லாம் பண்றாரு. ஆமா கௌதம், நீங்க அவருக்கு பிசினஸ்ல போட்டியா இருக்க கூடாதுன்னு சதி பண்ணி கார்த்திக்க வச்சு உங்க கம்பெனி சொத்துன்னு எல்லாத்தையுமே பறிச்சாரு. இப்போ நீங்க எங்க மறுபடியும் உழைச்சு முன்னேறி வந்துருவீங்களோன்னு உங்களை சீண்டி காயப்படுத்தி உங்க கான்சென்ட்ரேஷனை காலி பண்ண பாக்குறாரு. நீங்க அவரோட பிளானுக்கு பலியாடக்கூடாது. அந்த எஸ்எஸ்கேவோட வாயை அடைக்கணும்னு நினைச்சா அவர் முன்னாடி நீங்க ஜெயிச்சு காமிங்க. அதுதான் நீங்க அவருக்கு கொடுக்கிற சம்மட்டி அடியா இருக்கும். போன இலக்கிய அவ வேற இன்னும் காணோம். போன்ல வேற பதட்டமா பேசினாலே. என்ன பிரச்சனையோ தெரியலையே. ரொம்ப பயமா இருக்கு. வாங்க வாங்க வாங்க, உங்களதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னாச்சு? என்னம்மா கௌதம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான்னு பதட்டமா ஓடுனியே, என்ன ஆச்சு? அத்தை, அது வந்து ஐயோ, சீக்கிரமா சொல்லி, எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. ஆமா, கௌதம் எங்க? வேலை தேடுறேன்னு கோவில்ல இருந்து அப்படியே கிளம்பி போயிட்டாரு. ஏய் ரேவதி, நீ சொல்லு, கௌதம் ஏன் உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போனா? என்ன முழிக்கிற? சொல்லு. ஏய், அங்க என்னடி பார்வை? எப்பவுமே கௌதம் நான் கூப்பிட்டாதான் கோயிலுக்கு வருவான். ஆனா இன்னைக்கு என்ன வரவிடாம உன்னை மட்டும் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்தை, அது வந்து நீ பேசாதேன்னு சொல்றேன்ல. ஏண்டி போன? சொல்லு. சொல்றேன் ஜானகி. அந்த எஸ்எஸ்கே கௌதம் எங்கேயோ பார்த்து அப்பா அம்மா தெரியாதவங்கன்னு திட்டி இருக்கான். அதுல கௌதம்க்கு கோவம் வந்து நான் தான் அவனோட அம்மான்னு எஸ்எஸ்கே கிட்ட நிரூபிக்கிறதுக்காக தெரியாம என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.
மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.